வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? முதியோர் கொடுமை ஒழிப்பு விழிப்புணர்வு ஊட்டும் நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு. ஹெல்பேஜ் இந்தியா அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் ஆய்வை நடத்தி அதனுடைய ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஆய்வு முடிவில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? 32 விழுக்காடு முதியோர்கள் இளம் சமுதாயத்தினர்னால அவதிக்குள்ளாகிறாங்க, மரியாதை இல்லாமல் நடத்தப்படுறாங்க. 32 விழுக்காடு முதியோர்கள், 56 விழுக்காடு முதியோர்கள் தங்களுடைய பிள்ளைகள்னால புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பேஜ் இந்தியா அப்படிங்கிற தொண்டு நிறுவனம் ஆய்வை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆய்வு முடிவை பார்க்கும்போது பயங்கர வருத்தமாக இருக்கு. ஒருத்தனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு அப்படின்னா அவன் போகக்கூடிய பாதை நல்ல பாதையாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு அமைத்து கொடுக்க வேண்டியது அவசியம். நல்ல ஃப்ரெண்டை எப்படி அமைக்கிறது? பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கறது? ஒன்றும் வேண்டாங்க. தங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்களே, தன்னுடைய பிள்ளைக்கு தங்களுடைய அப்பா அம்மாவோட நல்லா பழகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதுமானது. தாத்தா பாட்டியுடைய அந்த அரவணைப்பில் வளரக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக நல்ல ஒரு டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிறத என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இப்போ பெற்றோர்கள் பிஸியாக இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த நேரத்தில் பெற்றோர்கள் இல்லாத நேரத்தில் தாத்தா பாட்டி நல்ல ஒழுக்கமான சிந்தனைகள் எல்லாத்தையும் தங்களுடைய பேர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அப்படி வளரக்கூடிய குழந்தை நல்ல பாதையை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறத உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஒரு புள்ள தாத்தா பாட்டியுடைய அரவணைப்பில் வளருது அப்படின்னா, தாத்தா பாட்டியோடலாம் வளருது அப்படின்னா, அதை விட ஒரு வரம் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, அண்ணாமலை அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. அப்ப செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன கேள்வி? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடைத்தேர்தல் வெற்றி வாய்ப்பு குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அண்ணாமலை சிம்பிளா சொல்றாரு. அண்ணாமலை எப்போதுமே புள்ளி விவரத்தோட பேசுவார், அதனால தான் அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்களில் 86 விழுக்காடு இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. 86% ஆளும் கட்சி தான் இடைத்தேர்தல்களில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை நாங்கள் கொடுப்போம், கடுமையாக போராடுவோம் திமுகவை எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சக்சஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, வெற்றி தோல்வி இதெல்லாம் அப்புறம், ஒற்றுமையாக ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருக்காங்களே, தேர்தல் தோல்விக்கு பிறகு அவங்க தான் காரணம் தோல்விக்கு, இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்காம 2026 தான் நம்மளுடைய டார்கெட்டு. அது வரைக்கும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் 2026 நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த லோக்சபா எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 81 தொகுதிகளில் செகண்ட் பிளேஸை வாங்கியிருக்கோம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கடுமையான எஃபர்ட்டை போட்டால் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போக முடியும். 81 தொகுதியெல்லாம் 2026 ஜெயிச்சா எவ்வளோ பெரிய ரெக்கார்டு தெரியுமா? அப்படின்னு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ என்டிஏ கிட்ட இருக்கு. இப்போ பாமக என்டிஏ சார்பாக போட்டியிடும் அப்படின்னு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. பாமகவுடைய வேட்பாளராக சி அன்புமணி அப்படிங்கிறவர் களமிறக்கப்படுறாரு அப்படின்னு இப்போ பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்? சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்ற உடனேயே திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போனார். சுவாமி தரிசனம் மேற்கொண்டு அவர் பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பதியில் நிறைய சட்டவிரோதமான நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு, கன்வர்ஷன் ஆக்டிவிட்டியெல்லாம் நடந்துச்சு. அதாவது நான் ஹிந்துஸு மேனேஜ்மெண்ட்லாம் அமர வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கு. திருப்பதி தேவஸ்தான போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய அதிகாரியாக தர்மா ரெட்டி அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் இப்போ மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அவரை சேஞ்ச் பண்ணிட்டு புதிய அதிகாரியாக சியாமலா ராவ் அப்படிங்கிறவங்க நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இது மூணாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூரில் முப்பெரும் விழா, திமுக முப்பெரும் விழா அப்படிங்கிற ஒரு விழாவை நடத்துகிறாங்க. ஒன்று கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு நிறைவு விழா. ரெண்டாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதியை திமுக ஜெயிச்சிருக்காங்களா, அதுக்கு மக்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய விழா. மூணாவது இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஸ்டாலின், அதனால ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணையும் சேர்த்து முப்பெரும் விழா அப்படின்னு கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அந்த விழாவில் பங்கேற்பதற்காக கோயம்புத்தூர் இன்னைக்கு கிளம்புறாரு. எப்போல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூர் கொங்கு ரீஜியனுக்கு போகிறாரோ அப்போல்லாம் பாஜகவினர் கோ பேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கும் கோ பேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகிக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. இது திமுகவினர் மத்தியில் பெரிய ஒரு அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்காக இப்படியெல்லாம் ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு திமுகவினர் கேள்வி கேட்க,
இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது கோ பேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணீங்களே, அப்போ மட்டும் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் கேள்வி எழுப்புறாங்க. கோயம்புத்தூரில் எவ்வளவு விஷயங்களை வந்து கவர்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்குது. சாலைகள் ப்ராப்பராக இல்லை, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் நடைமுறைப்படுத்தலை, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நொய்யல் நதி, கௌஷிகா நதியெல்லாம் இன்னும் மேம்படுத்தலை, மீட்கலை. ஆனால் பாராட்டு விழாலாம் இப்போ வந்து அவசியமா அப்படின்னு பாஜக, அதனால தான் நாங்கள் இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாஜகவினரும் பதிவுகள் போட இப்போ திமுக பாஜக இடையே இந்த டிபேட் நடக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.